ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்பொழுதுமே என்னை நீ ஒரு படத்தில் பார்த்து, அது மட்டும் அல்லாமல் ஒரு கோவிலில் பார்த்து, இப்படிதான் நீ பழக்கப்பட்டிருப்பாய். நீ என்னை எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்பாய். யார் யாருக்கோ அவன் கெட்டவன் என்று தெரியும், மற்றவர்களுக்கு நல்லது செய்யவில்லை என்பதும் தெரியும். ஆனால் அவனுக்கு நல்லது செய்கிறேன் சாய். ஆனால் நன்மைகள் நடக்க வேண்டும், ஐஸ்வர்யங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் சாயி தவறுகள் நடக்கிறது? அடுத்தவன் கெட்டு போக வேண்டும் என்று ஒரு காலமும் நான் அடுத்தவனுடைய வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று நினைத்ததே அல்ல. ஆனால் ஏன் சாயி என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எல்லாமும் எல்லா பொழுதும் வீணாகி கொண்டே இருக்கிறது? அடுத்தவனுக்கு நல்லது நினைக்க வேண்டும், அடுத்தவனுக்கு அற்புதமான விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் நான் இங்கு தோல்வியை சந்திக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் கெட்டது செய்கிறான், அவன் நன்றாகவே இருக்கிறான், நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். கண்மணி, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாருக்கும் மத்தியிலும் கவலையை சந்திக்கிறேன் என்று நினைக்கிறாய். கவலையெல்லாம் சந்திக்க வேண்டாம். இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு நேரம் அல்ல ஒரு நேரம் உனக்கு உதவியாக இருக்கும். யாருக்கும் எப்பொழுதும் ஒரு விதமான காயத்தோடு வாழ வைக்க வேண்டும், காயத்தோடு ஒரு மனிதனை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதை நினைப்பது அல்ல. உன்னையும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் சரி சந்தோஷமாக வைக்க வேண்டும், சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேண்டும். யோகத்திற்கு ஒரு பஞ்சமும் இருக்கக்கூடாது. யோகங்கள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானதாக இருக்க வேண்டும் என்று நான் நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். யோகம் என்பது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு சுலபத்தில் கிடைக்காது. அப்படியே ஒருவனுக்கு யோகங்கள் ஆனது கிடைக்கிறது என்றால் அவன்தான் வாழ்க்கையிலேயே மிக சிறந்தவன். வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நன்றாக எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் வேதனைகள், நீ படும் துக்கங்கள் அனைத்தையும் நான் அறிகிறேன். காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான ஏமாற்றத்தை கொடுத்ததே என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வழியில் இருக்கிறாய். வழியில் இருந்தால் முதலில் நான் ஒன்று சொல்கிறேன். வழியில் இருக்கிறாய் என்றால் அந்த வழியை மறந்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நேரத்திலேயும் ஒரு பொழுதிலேயும் வலி வேதனைகள் இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தால் நீ மாபெரும் வெற்றியை அடைவாய், நீ என்ன செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் சகலங்களையும் நீ அடைவாய் என்பது எனக்கு தெரியும். சகலங்களையும் கொடுப்பதும் சகலங்களையும் வாழ வைத்து உனக்கு பேரும் புகழையும் கொடுப்பதும் தான் என்னுடைய முழுநேர வேலை. என்னுடைய முழுநேர வேலையை நான் சரியாக செய்வேன். ஏனென்றால் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. உன்னை, உன் குடும்பத்தை, மற்ற யாரையுமே எந்த காலத்தை கொண்டுமே நான் அலட்சியம் செய்ய மாட்டேன். உன்னை அலட்சியம் செய்தால் என்னை நானே அலட்சியம் செய்து கொண்டது போல ஒரு தாயோ ஒரு தந்தையோ தன்னுடைய பிள்ளைகளை அலட்சியம் செய்வார்களா? அப்படி செய்தால் அவர்கள் தாயும் தந்தையுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சில விதமான தவறுகள் நடந்துவிட்டது. அந்த தவறுகளை எல்லாம் எப்படி சரி செய்யலாம், எப்படி வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்குள் கொண்டு வரலாம் என்பதை தான் பார்க்க வேண்டுமே தவிர அனுபவிக்கட்டும் 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 என்று எந்த தெய்வமும் எப்பொழுதும் எந்த பிள்ளையையும் பார்த்து சொல்லாது. உன்னை பார்த்து நான் எப்படி சொல்வேன்? என்னையே நம்பிக்கொண்டு என்னையே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும்
தெய்வமே 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 என்று சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அதற்கு எனக்கு மனம்தான் வருமா? இல்லை, நான் அப்படி செய்தால் அது சரியாகத்தான் இருக்குமா? எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு நான் நல்லது செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லதுகளை செய்து கொடுப்பேன். எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் திருப்தி என்ற ஒன்றை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சகலங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னையும் சரி உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் சரி வாக்கு கொடுத்து ஏமாற்ற மாட்டேன். நான் வாக்கு கொடுத்து ஏமாற்றும் ஆள் அல்ல. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நொடி நீ என்னை நம்புகிறாய். என்னை நீதான் எனக்கு எல்லாம், நீதான் எனக்கு சகலமும், நீதான் எனக்கு அத்தனை விஷயமும் என்று நம்புகிறாய். அப்படியே நம்பும் உனக்கு துரோகம் நடக்குமா? நடக்காது. ஒரு மனிதனுக்கு தெய்வம் ஒரு விஷயத்தை சொன்னால் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இருந்தாலே அனைத்தும் சரியாகும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் உன்னை பயமுறுத்துகிறது. உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் தடுத்து நிற்க வைக்கிறது. ஆனால் எதையும் அஞ்சாதே. வாழ்க்கையில் இது நடந்துவிட்டது, அது நடந்துவிட்டது, இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. எந்த விஷயமாக இருந்தாலும் அது உனக்கான சுபமான விஷயங்களாக மட்டுமே தான் இருக்கும். ஒரு நேரத்தில் கூட உன்னை நான் மனபாரத்திலேயோ குழப்பத்திலேயோ வைக்க அனுமதி கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு தாய்க்கு இப்போ 2 பிள்ளைகள் இருக்கிறது என்று வைத்துக்கொள். அந்த 2 பிள்ளைகளும் அந்த தாய்க்கு ஒன்றுதான். ஒரு பிள்ளையை ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளையை இன்னொரு மாதிரியும் எந்த தாயும் பார்க்க மாட்டார். அதே மாதிரி தான் நானும் உன்னை ஒரு மாதிரியும் மற்றவர்களை ஒரு மாதிரியும் பார்ப்பது அல்ல. உனக்கென்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையே, மனதளவில் உடைந்து போன உன்னுடைய மனதை ஒட்ட வைக்க இன்பங்கள் காத்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள் தயாராக இருக்கிறது. எதை நீ நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை அள்ளி கொடுக்க இங்கு இந்த சாயும் காத்துதான் இருக்கிறேன். நிறைய பேர் சொல்வார்கள் சாய் எனக்கு செய்யவில்லை என்று. அது எப்படி தெரியுமா? வாங்கி கொள்வார்கள், ஆனால் சாய் செய்யவில்லை என்ற ஒரு பெயர். ஆனால் எனக்கு உன் மீது நம்பிக்கை உண்டு. நீ என்னை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாய். தங்கமான பிள்ளைக்கு எல்லா காலமும் சுகமானது நடக்கும். எல்லா காலமும் தேவையானது படிப்படியாக கிடைக்கும். வெறுப்புகள் உன்னிடம் இல்லை. நாம் ஏதோ தவறு செய்தோம், அதனால்தான் இந்த பிரச்சனை என்று தோன்றுகிறதே தவிர, என்னிடம் நீ அடிக்கடி சொல்வது எனக்கு உன் மீதெல்லாம் ஒரு கவலையும் இல்லை சாய், ஒரு கோபமும் இல்லை சாய் என்பதுதான். என்னை நீ புரிந்து கொண்டால் போதும், எல்லாம் நலமாகவே நடக்கும். உன்னுடைய ஆயுள் முழுவதும் என்னுடைய கருணை பார்வை என்றுமே உண்டு. எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காக ஒரு நல்ல அப்பாவாக நின்று உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான சுபத்துவமான கடமைகள் அனைத்தையும் செய்து உன்னை திருப்தியாக வாழ வைப்பேன். புரிந்ததா? எல்லாம் நல்லதே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.